வணக்கம், welcome back to my channel and virtual hugs உங்க எல்லாருக்குமே. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா what is in my handbag when I go to shoot. Honestly, there are two handbags. Like one handbag when I go out for personal work and one handbag when I go for professional work like shoot or meetings or something like that. Because ரெண்டு ஏன் தனித்தனியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் சிலது மாறும் and அது அந்த ஒரு நாள் டக்கு டக்குன்னு மாத்துறதுக்கு வந்து பயங்கர சோம்பேறித்தனங்கிறதுனால ரெண்டு ஹேண்ட்பேக்காகவே அது பிரித்து வச்சாச்சு. அந்த விதத்தில் இதுதான் இப்போ நான் ஷூட்டிங்க்கு தூக்கிட்டு போகிறேன் ஹேண்ட்பேக். ஸோ ஒரு விஷயம் என்னன்னா, நான் பேண்டமிக் அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் திரும்ப வேலைக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி வெரி கான்ஷியஸ். லைக் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, வீட்டில் அம்மா அப்பா வேறு இருக்காங்கிறதுலாம் பயங்கர கான்ஷியஸாக இருந்தேன். வெறும் துணி பை தான், அதாவது இந்த பாக்யராஜ் சார்லாம் வச்சுருப்பாங்கல்ல ஒரு ஜோல்னா பை, அந்த மாதிரி தான் ரெண்டு பேக் வச்சுருந்தேன். ஸோ ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது இன்னொரு பேக் வந்து துவைச்சு காய போட்டுருவேன், மறுநாள் அந்த பேக் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்லாம் ஐ வாஸ் தேர். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இப்போ இந்த பேக்கே வந்து வெளியில் போய் திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஃபுல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரேலாம் அடிச்சு தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதெல்லாம் எல்லா தாங்கும் இடிதாங்கி மாதிரி தான் இந்த ஒரு பேக் எனக்கு இருக்குது. ஆக்சுவலி பாட் இட் a couple of years ago. ஞாபகம் கூட இல்லை, துபாயில் தான் அப்பா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அங்கே ஹாலிடேஸ்க்கு போகும்போது அங்கே தான் எங்கேயோ வாங்கினேன். ஸோ ஐ டோன்ட் ரியலி ரிமெம்பர் இதில் பிராண்ட் எங்கே பார்த்து கண்டுபிடிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. பட் ரொம்ப நல்லா உடைக்கிற ஒரு பேக். இட் ஹேஸ் லைக் இங்கே ஒரு ஃப்ளாப், அப்புறம் இங்கே வச்சுக்கிறதுக்கு ஒரு செக்ஷன், அப்புறம் உள்ளேயும் நிறைய ஜிப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால ஐ ரியலி லைக் திஸ் பேக், இட்ஸ் வெரி ஹேண்டி. ஸோ அதனால இந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல வில் ஃபினிஷ் த மெயின் செக்ஷன். ஓகே, ஸோ இந்த செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் வி ஹாவ் லைக் 2 பாக்கெட்ஸ். அந்த பாக்கெட்ஸில் தான் வந்து ஈஸியாக தொலைஞ்சு போகக்கூடிய சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் அ மார்க்கர் பென், ஏதாவது ஒன்று எழுதணுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நான் என்னென்னா யூஸ் மை ஐ ட்ராப்ஸ் என்னால. ஸோ அதிலலாம் நான் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து ஒரு 15 நாளுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு த்ரோ இட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு மறந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணும்போதே நான் அதில் எழுதி வச்சிருவேன் எந்த டேட்டுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு. ஸோ இட் பி ஈஸி ஃபார் மீ டு கேல்குலேட் 2 weeks. அதில் வந்து நார்மல் பெண்ணால் நம்ம எழுத முடியாது, பிகாஸ் அந்த பாட்டில் வந்து ரொம்ப ஷைனியாக ஸ்மூத்தாக இருக்கும்ல. ஸோ அதனால ஐ கேரி திஸ் மார்க்கர், சிடி மார்க்கர். ஸோ அதனால அதில் ஈஸியாக எழுதலாம்னு. தென் ஐ ஹாவ் அ லிப் பாம். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட் ஃபேப்ரிக் ரோல் ஆன். இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சென்னையில் வந்து தண்ணிக்கு பஞ்சம் இருக்கலாம், சாப்பாட்டுக்கு கூட பஞ்சம் இருக்கலாம், ஆனால் கொசுக்கு எனக்குமே பஞ்சமே கிடையாது. எங்கே போனாலும் கொசு வந்து ஜாலியாக சுற்றி வரும். ஸோ அதனால நான் வந்து இந்த ரோல் ஆன் போட்டு கொசு வருதா இல்லையான்னு பார்ப்பேன். இதோட ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ லைக் டு பி ப்ரொடெக்டட். ஸோ அதனால இந்த ரோல் ஆன் இருக்குது. Then I have, this is really interesting, it has a comb on one side and then it has a brush on the other side. So குட்டியாக ஹேண்டியாக இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு கிளச் கேரி பண்ணிட்டு போகணுன்னா கூட அது உள்ள போட்டுக்கலாம். ஸோ அதனால இது ஒன்று இருக்குது, ஒரு ஹேர் ப்ரஷ் மாதிரி ஒரு விஷயம். Then I have a perfume, a roll-on perfume. Ta-da! So இது ஒன்று இருக்குது. Then I have lots of குப்பை gill tissue paper, nanja pona tissue paper. Oh yeah, this is like so important for every woman out there and for every man out there also. I suggest if men have bags with them, just carry a sanitary napkin because you will never know உங்களுக்கு சுற்றி இருக்கிற பெண்களுக்கு எப்போ அது தேவைப்படும்னு தெரியவே தெரியாது. I think periods இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி காமன். ப்ரெக்னென்சி பீரியட்ஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் விமன், இட்ஸ் ஃபார் மேன், ஃபார் த மென் ஆல்சோ. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனைவி, ஒரு தாய், ஒரு தங்கை யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அது உங்களுக்கும் you also have a பங்கு in it இல்லை. ஸோ அதனால sanitary napkins is also something that men shouldn't shy away from. ஸோ அந்த விதத்தில் I always carry a sanitary napkin. எனக்கு இல்லைனா கூட யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு I carry one. But this is something that I absolutely love. It's a beautiful brand. ஆனால் இந்த பிராண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். I actually have the box here because இப்போ தான் நான் எடுத்து ரீஃபில் பண்ணேன். NUA, நுவான்னு நினைக்கிறேன். I think that's how you say it. So நுவா பிராண்டோட sanitary napkin is something I started using and now there's no like you know I can't go back to any other brand because இதில் several விஷயங்கள் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள். I'll actually just take a minute and tell you. இதுதான் இவங்களோட சானிட்டரி நாப்கினோட பேக்கேஜிங். நம்பர் 1 we have a separate envelope. ஓகேங்களா, இந்த envelope மட்டும் இல்லாமல் இதில் யூஸ்வலாக ஒரு சானிட்டரி நாப்கின் மற்ற பிராண்ட்ஸில் எப்படி பேக்கேஜ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க.
I actually have no shame in opening it and showing it to you also. இதுதான் வந்து ஒரு sanitary napkin. So இந்த விஷயத்தை நீங்க peel பண்ணி தான் you'll stick it and use it. So இந்த ஒரு protective covering தான் மற்ற sanitary napkinsல ஜெனரலாவே கொடுப்பாங்க. பட் இந்த ஒரு sanitary napkinல பாத்தீங்கன்னா இதை தாண்டி ஒரு envelope இருக்கு, which means நீங்க இந்த sanitary napkin யூஸ் பண்ணும்போது உங்களோட பழைய used soiled sanitary napkin இருக்கும் இல்லைங்களா, அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு நீங்க அந்த நேரத்தில் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரோ தேட வேண்டாம். நீங்க இதே envelope குள்ள அதை மடிச்சு போட்டு you can dispose it comfortably. so மத்தவங்களுக்கும் வந்து பிரச்சனை வராது, உங்களுக்கும் நீங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க, which is something great about this. and இன்னொரு நல்ல விஷயம் இந்த sanitary napkinல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் they have colors, different pads. so இதை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஒவ்வொருத்தங்களோட பீரியட் சைக்கிளுமே டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தங்களோட பீரியட் ஜேர்னியுமே டிஃப்ரெண்ட், அண்ட் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஃப்ளோவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த விதத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 days தான் வந்து ஹெவி ஃப்ளோ இருக்கும், அதுக்கப்புறம் they'll have a very mild flow, இல்லைனா சில பேருக்கு 4 நாள் ஹெவி ஃப்ளோ இருக்கும், அதுக்கப்புறம் மைல்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் யுவர் ரெக்வயர்மெண்ட் இஸ், நீங்க அவங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, அவங்களோட பேஜுக்கு போனீங்கன்னா, you'll be able to customize the pads the way you want it. for example, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா so the 3 categories that they have is low flow, medium flow, heavy flow. so I have 4 low flow, 6 regular flow and just 3 high flow because that's what I wanted. so அதுக்கு பேஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த பாக்ஸை அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. it's a beautiful packaging and இதில் பார்த்தீங்கன்னா see you can actually completely customize your requirement based on your cycle. மற்ற கம்பெனிஸ்ல ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் பாசிபிள். நீங்கள் ஒரு பேக் ஆஃப் ஹெவி ஃப்ளோ வாங்கினீங்கன்னா அந்த ஹெவி ஃப்ளோ தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இல்லை ரெகுலர் ஃப்ளோ வாங்கினீங்கன்னா நீங்கள் ரெகுலர் ஃப்ளோ தான் யூஸ் பண்ணணும். பட் திஸ் வந்து நீங்கள் மந்த் ஆன் மந்த் யூ கேன் கீப் சேஞ்சிங் இட் அக்கார்டிங் டு யர் நீட்ஸ், விச் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ யா, கமிங் பேக் டு மை ஹேண்ட் பேக், இந்த ஒரு நியூவா ஃப்ளோவோட பேட்லேருந்து ஐ ஆல்வேஸ் கேரி 1 or 2 அட்லீஸ்ட் வித் மீ, ஸோ தட் எனக்கும் இருக்கும் அண்ட் கூட இருக்கிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால எப்பவுமே அதை கேரி பண்ணுவேன். அண்ட் இவங்களோட வெப்சைட்டும் ஐ லிங்க் இட் டவுன் below, so please go check it out and உங்களுக்கு ஏத்த மாதிரி pads நீங்க இவங்க கிட்ட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். it's very very comfortable and good absorption also, and rashes எனக்கு எதுவும் வரலங்க. honestly சொல்றேன், I had a great time with this and நிறைய பேர் இத பத்தி பேசிருக்காங்க யூடியூப்ல, நிறைய பேர் actually use it also. என் ஃப்ரெண்ட்ஸே ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, அனிதா எல்லாம் நான் பார்த்திருக்கேன், she also uses it. so அதனால நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, I'm sure you'll like it. okay, coming back to my handbag, then the usual hand cream. இது வந்து அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு இவெண்ட்டுக்கு போகிறேன், இப்போ தேவையே படாது, ஏன்னா இப்போ கையே கொடுக்கறது இல்லை, ஹேண்ட் ஷேக்கே பண்ணுறது இல்லை. பட் முன்னெல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கிறப்போ ஐ ஜஸ்ட் யூஸ் இட் குவிக்லி, ஸோ தட் தொடும்போது என்னடா ஆம்பளை கை மாதிரி இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க, இட் வில் பி அ லிட்டில் சாஃப்ட்டுங்கிறதுனால ஐ ஹாவ் தட். தென் ஐ ஹாவ் அன் ஆயின்மெண்ட். இது வந்து லைக் எல்லார் வீட்லேயும் விதவிதமான ஆயின்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. லைக் சிம்பிளாக நம்ம ஏதாவது ஒன்று ஸ்க்ரேப் பண்ணிக்கிட்டோம், டக்குன்னு எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம், கொஞ்சோண்டு ரத்தம் வருதுன்னா அது மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆயின்மெண்ட். அண்ட் the most important thing right now that all of us must carry, இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், a sanitizer. it can be any alcohol based sanitizer, but carry like a big bottle. நான் வந்து I carry a sufficient bottle. இதில் இவ்வளோ குறைஞ்சிச்சுன்னா கூட எங்கள் வீட்டில் இதை விட பெரிய பாட்டில் ஒன்று வச்சுருக்கோம், அதுலேருந்து நான் ரீஃபில் பண்ணிப்பேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் அவுட். ஸோ அதனால சானிடைசர் இருக்கு. இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ப்ளீஸ் பி சேஃப் அண்ட் ஹைஜீனிக். இது இருக்கு. I think I should take this out. Then I have a mouthwash. இதுவும் வந்து ஷூட் டைம், ஐ மீன் ஷூட் பேக்கில் தான் இருக்கும், இன்னொரு பேக்கில் இருக்காது. ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, சில டைம்ஸ் காலங்கத்தாலும் ஆனியன் உத்தப்பம் சாப்பிடுவோம், இல்லைன்னா மத்தியானம் நல்ல சாம்பார் எல்லாம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பயங்கர க்ளோஸாக நடிக்க வேண்டிய ஒரு சீன் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது we shouldn't really trouble our co-actors, like you know, அவங்களால சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாதுன்ற மாதிரி இருக்கும். they'll just bear it because யாருமே I don't think it's so easy to approach someone and அவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு you know you need like a breath mint or something like that. so அது எப்போ அந்த ஸ்மெல் வருங்கிறது நம்மளாலவே சொல்ல முடியாது. சில டைம்ஸ் ஏர்லி மார்னிங் ஷூட் வச்சாங்கன்னா கூட அந்த ஸ்டமக் பிரெத் வரும் இல்லைங்களா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஜஸ்ட் கேரி அ மவுத் வாஷ். ஐ ஃபீல் எனக்கு இந்த chewing gum அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த ஹேபிட் ஏதோ போயிடுச்சு. ஐ டோன்ட் லைக் டு chew also. I think that's also bad manners. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் யூஸ் அ மவுத் வாஷ். இது வந்து லைட்டாக இந்த மூடி இருக்கும், இதில் டைல்யூட் பண்ணி போட்டு if you just use it then I think you'll be free of bad breath. so அதனால அது ஒன்று இருக்கு. and then I have this. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ்லேருந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இட்ஸ் ரியலி கூல் பிகாஸ் என் ஃபோன் இருக்கு இல்லைங்களா. ஸோ
இந்த மாதிரி இந்த crocodile mouth மாதிரி இதில் வச்சுட்டு இந்த ஃபோனை மாட்டி நீங்கள் எந்த ஒரு சர்ஃபேஸில் வச்சாலும் ஃபோன் இப்படியே நிற்கும். ஸோ நான் வந்து லஞ்ச் பிரேக்லாம் இருக்கும்போது நிறைய லைக் யூனோ டிவி ஷோஸ், மூவிஸ், யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கையிலேயே பிடிச்சிட்டு இருக்காம, இல்லை கழுத்து வலிக்க கீழே பார்க்காம இது எங்கேயாவது அப்படியே என் சூட்கேஸ் மேலே வச்சுட்டேன்னா கூட எனக்கு ஒரு நல்ல ஹைட் கிடைக்கும். ஸோ I'll be able to like you know watch whatever I want with pleasure. ஸோ அதனால இது ஒன்று குட்டியாக ஈஸியாக இருக்குது கேரி பண்ணுறதுனால ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுருவேன். ஸோ இது ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னு தெரில. அப்புறம் ஐ ஹாவ் லைக் யூனோ முன்னாடி ஒரு நல்ல வாலெட் இருந்தது, நான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் வந்த உடனே எல்லாத்தையுமே நம்ம சானிடைஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஹலோ கிட்டி. இந்த பவுச் எப்படி தெரியுமா எனக்கு கிடைச்சது? இந்த கேமிங் ஆர்கேட்லாம் இருக்கும்ல, லைக் நம்ம போய் அங்கே விளையாடணும்னா அந்த கேம்ல இருந்து டிக்கெட்ஸ் வரும். அந்த டிக்கெட்ஸை போய் நம்ம ஒரு இடத்துல கொடுத்தோம்னா அவங்க நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து நிறைய டிக்கெட் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல விளையாடினதுக்கப்புறம் ஐ திங்க் ஏதோ ஒரு 500 டிக்கெட் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு இந்த ஒரு பவுச் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வின் பண்ண ஒரு ஹலோ கிட்டி பவுச். ஸோ இதில் தான் வந்து என்னோட கார்டு, அப்புறம் ஒரு லிப் பாம் இருக்குது, ஜஸ்ட் இன் கேஸ் லைக் அங்கேயோ ஒரு லிப் பாம் இங்கேயோ ஒரு லிப் பாம், அண்ட் அது போட்டு வச்சுருக்கேன் இதில். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சில்லற காசு இருக்குது, 50 ரூபாய் இருக்குது அவ்வளோதான். அப்புறம் என்னோட இயர்ஃபோன்ஸ் இருக்குது. லைக் ஐ ஜஸ்ட் கீப் இட் வித்தின் திஸ் ஸோ தட் பேக்கில் தொலையாமல் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எல்லாமே ஒரு பவுச்சில் இருந்தது, எதுக்கு 2 பவுச் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை, இப்போ தான் நானே பார்க்குறேன். அதுக்கப்புறமா during this pandemic something that I've started carrying is a thermometer, a digital thermometer, because sometimes you know we feel a little warm. ஆனால் அந்த நேரத்தில் என்னத்தையோ தொட்டு பாருங்க, கழுத்தை தொட்டு பாருங்களா இப்போ சொல்ல முடியாது. ஸோ அதனால ஒரு thermometer இருந்துச்சுன்னா you can just measure your temperature, and அது நார்மலாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். எனக்கெல்லாம் I get very paranoid. ஸோ அதனால if I feel a little warm or something I immediately test my temperature, and அது நார்மல் தெரிஞ்ச உடனே I'll be a little happy and clear. ஸோ அதனால thermometer ஒன்று இருக்கு. Then I have another perfume, a bigger perfume bottle just to spray. இது ஆக்சுவலி எவ்வளோ வெயிட் தெரியுமா? ஒரு டம்பிள் மாதிரி இருக்குது. நான் இதை ஏன் தூக்கிட்டு போகிறேன்னு எனக்கே தெரியல. அந்த குட்டி பர்ஃப்யூம் இருக்கும்போது I'm gonna take it out and leave it. இனிமேல் இது எனக்கு வேணாம். Then I have mask, ஒரு எக்ஸ்ட்ரா மாஸ்க். ஐ ஆல்வேஸ் வேர் அ மாஸ்க் இன் கோ, பட் ஐ ஹாவ் அ ஸ்பேர் மாஸ்க் பிகாஸ் அது ஏதாவது அந்த பேண்ட் அருந்து போச்சுனாலோ ஏதாவது நாச்சுனாலோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹாவ் அ ஸ்பேர் மாஸ்க்குங்கிறதுனால அது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு I have a spare mask. I just want to get rid of this. என்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து ஜாலியாக அப்படியே சுற்றுங்க அப்படிங்கிறாங்களோ, I'm just waiting for that day. But till then we have to obey the rules and regulations and the protocols. ஸோ அதனால ஒரு மாஸ்க் இருக்குது. அப்புறம் I have my car key, இன்னொரு குட்டி பர்ஃப்யூம். Then I have Band-Aid. இந்த பேண்டேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படுதோ இல்லையோ ஷூட்டுக்கு போகும்போது இந்த ஷூ பைட் வரும். திடீர்னு ஏதாவது ஒரு லைக் ஏதோ நம்ம ஷூட்டுக்கு போகிறோம், அவங்களே அவங்க ஃபுட்வேர் கொடுக்குறாங்கன்னா அது புதுசாக இருக்கும்போது அது வந்து கடிக்கும். அங்கே லைக் காலை சுற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல ஷூ பைட் வரும்ல, ஸோ அந்த ஷூ பைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே ஐ ஹாவ் திஸ் பேண்ட். அண்ட் சில டைம்ஸ் இங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கின் வரும், அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால இந்த பேண்டேட் இருக்குது, நாட் பேண்ட், சாரி, பேண்டேட். தட்ஸ் இட் இந்த மெயின் செக்ஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம சைடுக்கு வரலாம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஐவ் டோல்ட் யூ ரைட், ஐம் லைக் ஓவர் பேரனாய்டு அண்ட் ஓவர் ப்ரொடெக்டிவ். இன்னொரு சானிடைசர் இருக்குது அண்ட் இன்னொரு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் இருக்குது, பிகாஸ் யூ நெவர் நோ வென் யூ வில் ரன் அவுட்டுங்கிறதுனால இது ரெண்டும் இங்கே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஃப்ளாப் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் பை த வே இங்கே தான் என்னோட ஃபோன்ஸும் இருக்கும் ரெகுலராக. அண்ட் I have my debit card because காசு ரொம்ப அவசியம் தேவைப்படும். அப்புறம் ஒரு ஜிமிக்கி இருக்குது, என்னைக்கோ நான் போட்டிருப்பேன், அதை அப்படியே கழட்டி வச்சுருப்பேன். ஸோ அந்த ஜிமிக்கி இருக்குது. தென் ஐ ஹாவ் மை ஐ ட்ராப்ஸ் பிகாஸ் நிறைய நம்ம லைட்டை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் தி ஐஸ் டூ கெட் ட்ரை, அண்ட் கிளிசரின்லாம் போட்டு நடிக்கும்போது அதுக்கப்புறம் ஐ ட்ராப்ஸ் இஸ் அ மஸ்ட் டு லைக் யூனோ கிவ் யுவர் ஐஸ் சம் கிளென்சிங். அவ்வளோதான், தட்ஸ் இட். ஓவா, ஏ. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். தட்ஸ் வாட் ஐ கேரி இன் மை ஷூட்டிங் ஹேண்ட்பேக். அடுத்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஷூட்டிங் சூட் கேஸ்க்குள்ளே நான் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஷூட்டுக்கு போகும்போது என்னோட மேக்கப், என்னோட ஹேர் ப்ராடக்ட்ஸ், என்னோட காஸ்டியூம்ஸ், ஜுவல்லரி எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். தட்ஸ் த வீடியோ தட்ஸ் கம்மிங் அப் நெக்ஸ்ட். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஐ ஹோப் சம்திங் கேம் அவுட் ஆஃப் இட், பிகாஸ் எனக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் வீடியோஸ் யூடியூப்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக பண்ணி போடலான்னு நினச்சேன். ஐ hope you find it interesting. Thank you so much for your time. Love you and see you very soon. Bye.
அடுத்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், don't forget to click the link in the description box below and order your own pack from Nua Woman. ஏற்கனவே ப்ரீ அப்ளைட் கூப்பன்ஸ்னால உங்களுக்கு வந்து 33% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை தாண்டி என்னோட கோட் NN10 நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 10% additional டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். So please go order your own and have a happy period. Thank you. Remember, the code is only valid on your first Nua plan order. Thank you.